வணக்கம் நண்பர்களே. இந்த ஜியோ பாலிடிக்ஸ் இன்டர்நேஷனல் நியூஸ்ல இப்ப இந்த அயோத்தி பத்தின செய்திகளும் வந்துகிட்டு தான் இருக்கு. பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கு. இந்தியாவோட நட்பு நாடுகள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க, பாகிஸ்தான் எதிர்ப்புகள் தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் பொதுமக்கள் இந்த அயோத்தியா கோயிலுக்குள்ள 2 நாள் கழிச்சு தான் தரிசனுக்கு அலோவ் பண்றாங்க. இப்ப உலக தலைவர்கள் இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பா அயோத்தியும் போய் பார்த்து புகைப்படங்கள் வீடியோ ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இன்னும் ஒரு சில தினங்கள் ரிபப்ளிக் டே அன்னைக்கு பிரான்ஸோட அதிபர் மேக்ரோன் இந்தியாவுக்கு விருந்தினராக வராரு. ஸோ அவரோட ஸ்கெடியூல்ல இருக்கா அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். இருந்தாலும் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றதுக்கு 3 முக்கியமான தகவல் வச்சிருக்கேன். ஒன்னு பாத்தீங்கன்னா, ஜெய்சங்கர் அவர்கள் இப்ப நாம் சம்மிட்டுக்காக உகாண்டால இருக்காரு அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதை ஒட்டி இப்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதுவும் அமெரிக்காவை ஒப்பிட்டு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு. அதை பத்தி பார்த்துருவோம். அடுத்ததா கிரீஸோட பிரதமர் இப்ப ஒரு வழியா ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்காரு. அது என்னன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதை நான் 2 தினங்களுக்கு முன்னாடியே உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அன்கன்ஃபர்ம்டு சோர்ஸ் தான் அதான் சொல்லியிருந்தாங்க. அதாவது பாகிஸ்தான் இப்ப ஈரான் மேல பதிலடி கொடுத்தாங்க இல்லையா. ஈரான் பாகிஸ்தான் எல்லைக்குள்ள புகுந்து ஏர் ஸ்ட்ரைக் நடத்தினாங்க. அந்த தாக்குதலுக்கு பதிலடி தருவோம், கடுமையான ரிட்டாலியேஷன் இருக்கும் அப்படின்னு பாகிஸ்தான் கண்டனங்கள் எச்சரிக்கைகள்லாம் கொடுத்திருந்தாங்க. ஸோ ஒரு 48 மணி நேரம் கழிச்சு அவங்க ஒரு பதிலடி கொடுக்கணுமேனு கொடுத்தாங்க. அதுவும் நீங்க என்ன சொன்னீங்களோ அதே மாதிரி தான் எங்களோட நாங்க தேடப்பட்டு வந்துட்டு இருந்த பயங்கரவாத அமைப்பு, அதாவது BLF அங்க இருக்காங்க, பலூச் லிபரேஷன் ஆர்மி. ஸோ அவங்க மேல அவங்க கூடாரத்தை தாக்குறதுக்காக தான் நாங்க இந்த ஸ்ட்ரைக்கை நடத்தணும்னு பாகிஸ்தான் ரிட்டாலியேட் பண்ணாங்க. இருந்தாலும் இங்க அதாவது பாகிஸ்தானோட ஊடகங்கள் ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படி பாத்தீங்கன்னா, அதாவது பாகிஸ்தான் இந்த செயலை தனியா பண்ணல, சுயமான முடிவுகள் கிடையாது, இந்த தாக்குதல் நடத்துற திட்டங்களே இல்லை. ஸோ அவங்க ஏதோ பண்ணணுமே, ரிட்டாலியேட் பண்ணணுமே அப்படின்னு வாரண்டே இல்லாம ஏதோ ஒரு மிசைலை ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரெசிடென்ஷியல் ஏரியால போய் வேற விழுந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது யூஎஸோட கன்சல்ட் பண்ணிக்கிட்டு தான் இந்த மாதிரியான ஒரு செயலை பாகிஸ்தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுவே எவ்வளோ பெரிய ஒரு அசிங்கம். ஸோ ஒரு நாட்டு இது கூடமா தனியா செயல்படுத்த முடியல அப்படின்ற ஒரு விஷயங்கள் எழுது. இது மட்டும் இல்லாம இதை பத்தின இந்த ஸ்பெகுலேஷன் கொஞ்சம் அதிகமான உடனே அதாவது யூஎஸோட ஒயிட் ஹவுஸ் ஸ்போக் பர்சன் மேத்யூ மில்லர் கிட்ட இப்ப இந்த கேள்விகளை ஊடகங்கள் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா, நீங்க தான் பர்மிஷன் கொடுத்தீங்களா பாகிஸ்தானுக்கு இந்த ஸ்ட்ரைக் பண்றதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்ககிட்ட அவங்க கன்சல்ட் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாங்க பிரைவேட் கான்வர்சேஷன்லாம் வச்சுக்கிட்டு நான் பிரஸ் மீட்டுக்கு வர முடியாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இது மட்டும் இல்லாம நாங்க எப்பொழுதுமே அது எந்த அரசாங்கமா இருக்கட்டும், பாகிஸ்தானா இருக்கட்டும், நெய்பர்ஸோட கோஆபரேட்டிவான ஒரு ரிலேஷன்ஷிப்ல மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்ற ஒரு அட்வைஸ் தான் நாங்க என்னைக்குமே கொடுப்போம்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த இவரோட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நமக்கு என்ன தெளிவா தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஎஸ் இப்ப ஒட்டுமொத்தமா டினே பண்ணியிருக்காங்க. அதாவது நாங்க பர்மிஷன் கொடுத்தோம்ன்ற டினே பண்ணல, இதை பத்தி பேசுறதுக்கு நாங்க தயாரா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே சாட்சி, பாகிஸ்தான் எல்லாத்துக்குமே அமெரிக்காவை கேட்டு தான் செயல்படுறாங்க. ஸோ யாருக்கிட்ட அதாவது பகச்சக்கூடாது அமெரிக்காவை அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல கூட இது பண்ணலாம். இல்லாட்டி வேற வழி இல்லை, அமெரிக்கா தான் ஏதாவது பாகிஸ்தானுக்கு பினான்சியல் எய்ட் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால கூட இதை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இதை தொடர்ந்து அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் பார்த்தீங்கன்னா, கிரீஸோட பிரதமர் இப்போ ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காரு. நான் சொன்னேன் இல்லையா, ஆக்சுவலா ஒரு சில மாதம் கரெக்டா 6 months பிஃபோர் நம்மளோட பிரதமர் அவர்கள் கிரீஸ் நாட்டுக்கு பயணம் மேற்கொண்டாரு. இது கிட்டத்தட்ட இந்திரா காந்திக்கு அப்புறம் 1983க்கு பிறகு கிட்டத்தட்ட 4 decades கழிச்சு முதல் பிரதமர் இப்ப பிரதமர் மோடி அவர்கள் பயணம் மேற்கொண்டார் அப்படின்றத பார்த்தோம். இப்ப இந்த மாதிரியான ஒரு நெருக்கமான ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பா இப்ப கிரீஸுக்கும் இந்தியாவுக்கும் ஏற்பட்டது. இந்த காரணங்கள்னால இப்ப அவரும் பல வருஷங்கள் கழிச்சு கிரீஸோட பிரைம் மினிஸ்டர் இந்தியாவுக்கு பிப்ரவரி மாசம் 3வது வாரம் வரப்போறாரு அப்படின்ற விஷயங்கள் வந்திருக்கு. ஸோ இது மிகவும் முக்கியமான ஒரு தருணமா எனக்கு தெரியுது. ஏன்னா கிரீஸுக்கும் இந்தியாவுக்குமான கோஆபரேஷன் அப்படின்றது ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அப்படின்னா துருக்கி காஷ்மீரை பத்தி பேச்சே எடுக்க முடியாது.
அந்த அளவுக்கு இந்தியா வந்து ஸ்ட்ராட்டஜிக்கா கிரீஸ் நாட்டை பயன்படுத்த முடியும். ஸோ இது மட்டும் இல்லாம இப்ப இந்த அசர்பைஜான், துருக்கி, பாகிஸ்தான் வர பிரதர்ஸ் கூட்டணி போட்டு செயல்பட்டு இருக்காங்க. இதுக்கும் வேட்டு வைக்க முடியும் அப்படின்றது தான் எனக்கு தோணுது. ஸோ இவரு இந்தியாவுக்கு வரனால கண்டிப்பா டிஃபென்ஸ் கோஆபரேஷன்ஸை பத்தி பேச்சுவார்த்தைகள்ல வைப்பாங்க. அது மட்டும் இல்லாம கிரீஸ் நாட்டில், அதுவும் இந்தியா கிரீஸும் ஒன்றிணைஞ்சு பொருளாதார ரீதியாக மியூச்சுவலா பெனிஃபிட் கிடைக்குமா விஷயங்கள் பேச்சுவார்த்தைகளை வைக்கலாம். அது மட்டும் இல்லாம கிரீஸோட போர்ட் இருக்கு பாருங்க, துறைமுகம். ஸோ இது வந்து இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் கனெக்ட் பண்ற இந்த காரிடாருக்கு வந்து மிகப்பெரிய லெவல்ல உதவும் அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க. ஸோ இந்த எல்லா விஷயங்களும் இப்போ ஒரு கனெக்டிவிட்டிக்கு, சப்ளை செயின் விஷயங்கள் எல்லாத்துக்குமே யூரோப்பை கனெக்ட் பண்றதுல கிரீஸ் இப்போ முக்கியத்துவமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவரோட இந்த வருகையில கண்டிப்பா இந்தியா ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கா எந்தெந்த இடத்துல நமக்கு தேவையோ அந்தந்த இடத்துல வந்து பேச்சுவார்த்தைகள் மூலமா ஒப்பந்தங்கள் போடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம காஷ்மீர் பிரச்சனைகளை வந்து இப்ப துருக்கி எடுத்தாங்கன்னா சைப்ரஸ் பிரச்சனைகளை வந்து இந்தியா எடுக்கிறாங்க. ஸோ ஃபாரின் பாலிசியை அந்த அளவுக்கு மாற்றி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ துருக்கியால கண்டிப்பா இந்தியாவுக்கு டெட் அகேன்ஸ்டா வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற மாதிரியான விஷயங்கள்ல செயல்படுத்த முடியாது. அவங்க கொஞ்சம் யோசிக்க வைக்கும் அப்படின்றது தான் என்னோட கருத்து. ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு ரெண்டாவதா சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ இதை தொடர்ந்து அடுத்து நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் சம்மிட், அதாவது நான் அலைட் மூவ்மெண்ட், இந்த சம்மிட்டுக்காக நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து உகாண்டா போயிருந்தாங்க. இப்ப நைஜீரியால வந்து இந்தியன் கம்யூனிட்டிஸை வந்து சந்திச்சு அங்க ஒரு மீட்டிங் வந்து நடத்தியிருக்காங்க. அந்த மீட்டிங்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. இந்தியா வந்து இந்த கேஷ்லெஸ் எக்கனாமி எப்படி வந்து மாறி வந்துகிட்டே இருக்கு. இப்ப இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன்ல இருந்து குறிப்பா இந்த டைரக்ட் கேஷ்லெஸ் பேமெண்ட் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் வந்து எந்த அளவுக்கு இந்தியா வளர்ச்சி பார்த்திருக்கு அப்படின்ற விஷயங்களை பத்தி அவர் பேசியிருக்காரு. ஸோ இவர் வந்து ஆக்சுவலா என்ன சொல்லியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா, அதாவது இந்தியாவோட இந்த கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் வந்து ஒரு மாசத்துக்கு எவ்வளோ நம்ம பண்ணியிருக்கோமோ அதுதான் அமெரிக்கா வந்து 3 வருஷத்துக்கு பண்றாங்க அப்படின்னு சொல்லிருக்காரு. ஸோ அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளே இந்த அளவுக்கு கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷனை வந்து பயன்படுத்தல. ஸோ அவ்வளோ நம்ம இப்போ இந்த டிஜிட்டல் பரிவர்த்தனையில் வந்து அதிகமான ஒரு மாற்றங்கள், வளர்ச்சியை வந்து நம்ம சந்திச்சிருக்கோம். ஸோ இந்த டிஜிட்டல் எக்கனாமி வந்து கண்டிப்பா எல்லா வகையிலுமே உதவும். ஒருவேளை எல்லாமே அக்கௌண்டபிளா இருக்கனால ஒரு முடிவுகள் அரசாங்கத்துக்கு எடுக்கிறதுக்கு உதவும். ஸோ இது மட்டும் இல்லாம தொடர்ந்து இதனால நம்ம எப்படி பணத்தை வந்து ரொட்டேட் பண்ணுவோமோ, நமக்கு ஒரு பணம் வந்துச்சுன்னா அதை வேற ஏதாவது பிசினஸ் பண்றவங்க ரொட்டேட் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி அரசாங்கமும் ரொட்டேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து மிகப்பெரிய லெவலில் ஒரு மாற்றம் கொடுக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம டெக்னாலஜி, ஸோ டெக்னாலஜி தான் ரொம்ப முக்கியம். இந்தியா ஏதோ டெக்னாலஜியில் வந்து பின்தங்கி இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் ஒரு காலத்தில் சொல்லப்பட்டது. இப்ப பாருங்க, நம்ம இந்த இஸ்ரோவோட பயன்படுத்துற டெக்னாலஜியா இருக்கட்டும், இல்ல இந்தியா மற்ற விஷயங்களை பயன்படுத்துற டெக்னாலஜியா இருக்கட்டும், இன்னும் டெவலப்பிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. இருந்தாலும் இப்போதைக்கு அதை நம்ம 100% யூஸ் பண்ண தொடங்கி இருக்கோம். ஸோ இது எந்த அளவுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்றத அவர் சொல்றாரு. ஸோ இந்த டெக்னாலஜியோட டீப் டெப்தான ஒரு சில விஷயங்கள்னால தான் இது இப்ப இந்த பேமெண்ட் விஷயங்கள்ல ஒரு சாதகமா இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இது கண்டிப்பா ஒரு கேஷ்லெஸ் ரெவல்யூஷனை தான் வந்து மாறப்போகுது. அது மட்டும் இல்லாம இப்ப அதுவும் நிறைய இடத்துல, அது பெரிய இடமா இருக்கட்டும் இல்ல சின்ன கடையா இருக்கட்டும், எல்லாருமே வந்து இப்ப கேஷை யாரும் அக்செப்ட் பண்றது இல்லை. சில பேர் வந்து இப்ப டிஜிட்டல் பேமெண்ட்டை தான் வந்து வெண்டாஸே அக்செப்ட் பண்றாங்க. அந்த நிலைமைக்கு வந்து இப்ப எல்லாமே மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம ஒரு பிசினஸ் என்வைரன்மெண்ட் வந்து இதனால கொஞ்சம் அதிகரிக்க தொடங்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதனால வெளிநாடு முதலீடுகள் வந்து இந்தியாவில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலமா இன்னும் ஹையர் அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து நம்ம பண்ண முடியும். ஆனா இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவே வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் இருக்கு என்ன பொறுத்தளவு. ஏன்னா அது மெட்ரோ ஒர்க்கு, இல்ல ஏதாவது ஒரு பிரிட்ஜ் ஒர்க்கு, இல்ல எங்கேயோ ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஏதோ இன்ஃப்ரா டெவலப்மெண்ட் வந்து நடந்துகிட்டே இருக்கு. ஸோ இதனால கண்டிப்பா இப்போதைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவே அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படியோ ஏதாவது ஒரு வகையில் குறிப்பா
கண்டிப்பா அடுத்த ஒரு 10-15 வருஷத்துல வந்து இந்தியா இந்த பொருளாதார ரீதியா நினைக்கிற விஷயங்கள் அச்சீவ் பண்றதுக்கு கை கொடுக்கும் அப்படின்றது தான் நமக்கு தோணுது. சோ இதோட நான் இந்த வீடியோ நிறைவு செஞ்சுக்கிறேன். இதை தவிர நீங்க வேற ஏதாவது டாபிக்ஸை பத்தி பேசுங்க ப்ரோ அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டாலோ இல்ல வேற ஏதாவது நீங்க சொல்லணும்னு நினைச்சாலோ எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம், தாராளமா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நண்பர்கள் சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. சோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. ஜெய் ஹிந்த்.